கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சிட்சை இருந்து கொண்டிருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருடைய சிட்சை உண்டாக்கப்பட்டிருக்கிற எந்த பிள்ளையும் கெட்ட பிள்ளை அல்ல. மாறாக ஆண்டவர் அந்த பிள்ளையை மிகவும் நேசிக்கிறார் என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் அந்த பிள்ளையை அவரை போலவே வாழ வேண்டும் என்று நினைத்துத்தான் அந்த பிள்ளை சிறியதாய் தவறு செய்தால் கூட எச்சரிக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை அநேக விதத்தில் உங்களை எச்சரித்து கொண்டிருப்பார் என்று சொன்னால், உங்களை கடிந்து கொண்டிருப்பார் என்று சொன்னால் சோர்ந்து போகாதிருங்கள். ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள், ஏன் ஆண்டவர் இதை திரும்ப கொடுக்கிறார் என்றால், நாம் சரி செய்ய வேண்டிய இடம் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் ஆண்டவர் நாம் செய்கிற எல்லா தவறையும் பார்த்து அமைதலாய் இருக்கிறார் என்று சொன்னால் நாம் பரிதபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் நம்முடைய தவறுகளை ஆண்டவர் வெளியே காண்பிப்பதில்லை. அதன் காரணம் என் பிள்ளை வெளியே அவமானப்படக்கூடாது என்பதற்காக. ஆனால் அநேக நேரத்தில் நாம் அதை எப்படியாய் எடுத்துக்கொள்ளுகிறோம் தெரியுமா? அதை நாம் அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு அதை தொடர்ந்து கொண்டு அதனுடைய விளைவு என்ன ஆகிறது தெரியுமா? ஆண்டவர் இனி இவளை கடிந்து கொண்டு பிரயோஜனம் அல்ல என்று நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம். அந்த நிலையில் நாம் வந்து விட்டோம் என்று சொன்னால் நம்மை விட பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சிறு தவறு செய்யும் போது உங்களுடைய இருதயம் ஏதோ வாதிக்கிறது என்றால் ஆவியானவர் தான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நினையுங்கள். அதை விட்டு அவர்களெல்லாம் பெரிய தவறு செய்கிறார்கள், ஆனால் எனக்கு இந்த சின்ன தவறுக்கு ஏன் ஆண்டவரே இந்த தண்டனை என்று கேட்காதிருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களிடத்தில் தான் அதிக பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை சிட்சிக்க வேண்டும் என்று செபியுங்கள். ஏனென்றால் அது மிகவும் முக்கியமானது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் ஆண்டவர் என்னை நேசித்தால் என்னை ஆசிர்வதிப்பார், ஆண்டவர் என்னை நேசித்தால் என் செபத்திற்கு பதில் கொடுப்பார் என்று இதெல்லாம் சொல்லுகிறோம். அநேக நேரத்தில் இது எல்லாம் கிருபையினால் கூட கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் எந்த பிள்ளையை உண்மையாய் நேசிக்கிறாரோ அந்த பிள்ளையை அவர் கடிந்து கொள்ளாமல் இருக்கவே மாட்டார். சின்ன தவறு செய்தால் கூட அதிகமாய் கடிந்து கொள்வார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரா என்ற கேள்வியோடு இந்த நாள் தியானத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை கடிந்து கொண்டு வருகிறாரா? நீங்கள் சிறு தவறு செய்யும் போது உங்களுடைய இருதயம் ஏதோ ஒரு இடத்தில் வாதித்து கொண்டிருக்கிறதா? அதையும் மீறி நீங்கள் தவறு செய்யலாம், அது மனித இயல்பு. ஆனால் அந்த வாதிக்கிற அந்த இருதயம் குற்ற மனசாட்சி இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார், உங்களை நேசித்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அதுவே நீங்கள் செய்கிறது தவறு என்று ஆரம்பத்தில் தெரிந்து பின்பு பழகி அதை நீங்கள் தவறு இல்லை என்று எடுத்துக்கொள்ள நினைப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை விட்டு தூரம் போய்விட்டார் என்று தான் அர்த்தம். ஆகவே இந்த நாளில் நாம் செபிக்க போகிறோம். எதற்காக தெரியுமா? ஆண்டவரே, நான் சிறு தவறு செய்தால் கூட என்னை எச்சரியும், என்னை கடிந்து கொள்ளும், தயவு செய்து அப்படியே விட்டுவிடாதிரும் என்று செபியுங்கள். ஏனென்றால் அன்றைக்கு தாவீதை ஆண்டவர் சின்ன சின்ன விஷயத்தில் கூட கடிந்து கொண்டார். அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறினான். சாலமோனை ஆண்டவர் எந்த இடத்திலும் கடிந்து கொள்ளவில்லை. அதனுடைய விளைவு அவன் அநேக விக்கிரகத்திற்கு ஆலயத்தை கட்டினான், அநேக மறுமனையாட்டிகளை வைத்திருந்தான், ஆண்டவருக்கு பிரியமில்லாததை எல்லாம் சுலபமாய் செய்கிறவனாய் மாறினான். ஆகவே இந்த நாளில் ஆண்டவரை ஒரு நாள் கூட சிட்சிக்காமல் இருந்து விடாதிரும். விசேஷமாய் நான் தவறு செய்யும் போது நீர் முதலாவது என்னை திருத்தும், என்னை திட்டும், அடியும். ஆனால் நான் அந்த தவறிலே இருந்து விடக்கூடாது என்று நாம் செபிப்போம். அப்படி இருக்கும்போது அவர் நம்மையும் பிள்ளையாய் நேசிக்கிறார் என்பது விளங்கும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.